வனவிலங்கு நிறுவனம் வேலைவாய்ப்புன்னு விட்டுருக்குறாங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 34,000 சொல்கிறாங்க. த வில் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, ஓகே, வனவிலங்குகள் நிறுவனம் வேலைவாய்ப்பு. ஸோ அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட், ஓகேவா, wii.gov.in, ஓகேவா, அந்த வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா தி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டாஃப் பொசிஷன், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இன் வேரியஸ் பொசிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் ஆகும், ஓகேவா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும், ஓகேவா. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்பியர் ஆகும். ஸோ வில் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, ஓகேவா, ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேராடூன், ஓகே. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடி அண்டு கொடுத்துருவாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடி அண்ட் ஆர்எஸ் வந்து லெவல் 6 34,400 to 1,12,000 ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் பி ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி அலாங் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் இயர் இந்த ஃபுல் டைம் டிப்ளமா இன் சிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அது இருந்தால் போதும். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டிங் என்ஜினியரிங், ஓகேவா, டெக்னிக்கல் அசிஸ்டிங் என்ஜினியரிங் கொடுத்துருக்குறாங்க. 6, ஓகேவா, வேகன்சி 1, லெவல் 6. குரூப் பி ஃபஸ்ட் கிளாஸ் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆடியோ விசுவல் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேகன். குரூப் பி ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி இன் த சிஎஸ்ஐடி எலக்ட்ரானிக்ஸ் பிசிஏ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு கொடுத்தாங்க. ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி அலாங் வித் மினிமம் 1 இயர் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி வீடியோ எடிட்டிங் சவுண்ட் ரெக்கார்டிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் குவாலிஃபிகேஷன். இதுக்கு ஆடியோ விசுவல் டெக்னீஷியன் ஃபீல்டு, ஓகேவா, ஃபீல்டு வந்து ஒரு வேக்கன்சி குரூப் பி, ஓகேவா, எஸ்எஸ்சி ஒரு 12th இன் சயின்ஸ் வித் 60% அக்ரிகேட் மார்க்ஸ் அண்ட் மினிமம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் சி வேக்கன் போஸ்டிங் 10+2, ஓகே, ஈக்குவலன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 3 ஒரு வேக்கன் குரூப் சி, ஓகேங்களா. ஸோ டிரைவர் ஆர்டினரி கிரேடு கொடுத்துருக்காங்க. குக்கு லேப் அட்டண்டன்ட் கொடுத்துருக்காங்க 3 வேக்கன்சி. குக்கு 3 வேக்கன்சி, லேப் 5 வேக்கன்சி. எஸ்எஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும், ஓகேவா. 10th அண்ட் 12th இருந்தால் லேப் அட்டண்டன்ட் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேராடூன், ஓகேவா. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 6/1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 18 to 28 இயர்ஸ் தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஏஜ் ஃபார் கவர்மெண்ட் நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் 13/1, ஓகேவா, கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் 700, ஓகேவா. தி டிராஃப்ட் ட்ராவன் ஃபார் த டைரக்டர் வில் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் டேராடூன் அலாங் வித் தேர் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும், ஓகே. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், நீங்கள் அதில் ரெண்டாக பார்த்துக்குங்க. ஃபுல் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும், ஓகே. ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் இது மொத்தம் 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க 3 ஹவர்ஸு, ஓகே. ஈஸி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி 1 ஹவர் கொடுத்துருக்காங்க 200 மார்க்ஸ். இதுக்கு ஒரு 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் எக்ஸாமினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே 102 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 100+70 டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2. ஸோ எல்லாமே டெஸ்டிங் பேசுகிறாங்க. சிலபஸ் அதோட ரிலவெண்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேவா. ஸோ ப்ரொஃபார்ம் ஃபார் த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்ன, போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ, ஓகே, என்ன கேட்டகரி, நேம் ஆஃப் பிளாக் லெட்டர்ஸ், ஓகே, கொடுக்கணும். இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லா ரிலவெண்ட் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இது ரிலவெண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஏதாவது நீங்கள் கேட்டகரிஸ் அப்ளை பண்ண ரிலவெண்ட் ஃபார்ம் வேணும்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு சைன் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். செக்லிஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ காப்பி ஆஃப் பேஸ்ட், டிமாண்ட் டிராஃப்ட், அட்ரஸ் ப்ரூஃபு, வேலிட் கேஸ்ட் சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் சர்டிஃபிகேட் சப்போர்ட் கிளைம் ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும்.
ஓகே. என்எஸ்சிசி என்சிசி, என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீ கொடுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபார்ம் டிக்ளரேஷன் ஃப்ரம் த ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ், டாக்குமெண்ட்ரி சப்போர்ட் ஃபார் த எனி கிளைம் ஏதாவது நீங்கள் ஏதாவது அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அதாவது டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஓகேவா. சிக்னேச்சர் அதாவது அப்ளிகன்ட் சொல்லி நீங்கள் அனுப்பலாம். ஓகே, இதான் செக்லிஸ்ட். தேங்க்யூ.